Hi students, Nitish Max plus 1 la first chapter set relation and function la exercise 1.2 question number 5. On the set of natural numbers, let R be the relation defined by A related to B if 2A plus 3B equal to 30. Write down the relation by listing all the facts. Check whether it is reflexive, symmetric, transitive and equivalence. Okay, so set வந்து natural numbers அதில் A related B என்னன்னா 2A plus 3B equal to 30. ஸோ இப்போ பாசிபிள் அந்த லிஸ்டிங் ஃபேர்ஸ் எல்லாம் நம்ம எழுதணும். ஓகேங்களா? எஸ், இப்போ ஃபஸ்ட்டு ஆஸ் யூஸ்வல் நம்ம ஸ்டார்ட் பண்ணது எப்படி கிவன் செட். ஃபஸ்ட்டு இங்கே செட்ன்றது என்னன்னா நேச்சுரல் நம்பர்ஸ், செட் ஆஃப் ஆல் நேச்சுரல் நம்பர்ஸ். அப்போது கிவன் செட் வந்து நேச்சுரல் நம்பர்ஸ். ஓகே, ஸோ ரிலேஷன் முதல்ல செட் மென்ஷன் பண்ணிட்டோம். அடுத்து கிவன் ரிலேஷன். ஸோ ரிலேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா A ரிலேட்டட் டு B இஃப் 2A plus 3B equal to 30. இதுதான் ரிலேஷன். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம்னா ரைட் டவுன் த ரிலேஷன் பை லிஸ்டிங் ஆல் த ஃபேர்ஸ். அப்போ நம்ம வந்து என்ன பண்ணோம்னா அந்த ரிலேஷனோட லிஸ்ட் ஆஃப் ஆர்டர் ஃபேர்ஸ் எழுதணும். ஓகேங்களா? அதுக்கு இதை கால்குலேட் பண்ணுவோம். இதை ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். let 2A plus 3B equal to 30. 3B equal to 30 minus 2A. B equal to 30 minus 2A by 3. ஓகேங்களா? இப்போ இதை சாட்டிஸ்ஃபை பண்ணுற அந்த டேபிளர் காலம் நம்ம ஒரு ஆர்டர் ஃபேர் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு டேபிளர் காலம் மாதிரி போடுறோம். ஸோ இங்கே வந்து ஏ, இங்கே பி. ஏவுக்கு என்னென்ன வேல்யூஸ்லாம் கொடுத்தா பி வந்து நேச்சுரல் நம்பராக வரணும். ஞாபகம் வச்சுங்க, இங்கே செட் என்னது நேச்சுரல் நம்பர்ஸ். ஓகே, ஸோ 1 ஏவுக்கு 1ன்னு தரோம். 30 minus 2 28 வராது. 2ன்னு கொடுத்தா 2 2s are 4. 30 minus 4 26 அதுவும் வராது. 3ன்னு கொடுங்க. 30 minus 2 3s are 6. 30 minus 6 24. 24 by 3 8ன்னு வருது. அப்போ therefore ஃபஸ்ட்டு 3ன்னு தரும். ஸோ என்ன கிடைக்குது 8 அப்படின்னு வருது. சரிங்களா? அடுத்து 4 2 4s are 8. 30 minus 8 22 அது 3 டேபிளில் வராது. 5 கொடுத்து பாருங்க. 30 minus 2 5s are 10. 20 by 3 அதுவும் வராது. 6 கொடுத்து பாருங்க. 30 minus 2 6 are 12. 30 minus 12 18. அப்போ 18 by 3 6 வரும். அப்போ 6ன்னு கொடுத்தா 6ன்னு ஆன்சர் கிடைக்குது. ஓகேங்களா? அடுத்து 7 தரோம். 2 7s are 14. 30 minus 14 16 அது வராது. தென் 8 கொடுக்குறோம். 2 8s are 16. 30 minus 16 14 அதுவும் வராது. தென் 9 கொடுக்குறோம். 30 minus 2 into 9 18. 30 minus 18 12. அப்போ 9ன்னு கொடுத்தா 12 by 3னா என்னது 4. அடுத்து 10 2 10s are 10 by 3 வராது. 11 30 minus 22 8 by 3 அதுவும் வராது. 12 30 minus 24 6 by 3 2. அப்போ 12ன்னு கொடுத்தா 2ன்னு வருது. அதுக்கடுத்து 13 வரல. 2 13s are 26. 30 minus 26 4 by 3 வராது. 14 28 அவ்வளோதான். அதுக்கப்புறம் எந்த நம்பர் சப்ஸ்டிட் பண்ணாலும் நெகட்டிவாக போயிடும். ஸோ ஒன்லி பாசிட்டிவ் ஃபேர்ஸ்னா இதுதான். ஓகேங்களா? இந்த கால்குலேஷனை நம்ம டீட்டெயிலாக போட தேவையில்லை. ரஃப்பில் நீங்கள் மைண்ட்லேயே போட்டுக்கலாம். ஆஸ் 11th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் இதெல்லாம் உங்களால் எழுத முடியும். ஓகேங்களா? அப்போ therefore இப்போ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணபடி the list of order ஃபேர்ஸ் இப்போ இந்த ரிலேஷன் என்னென்ன வந்திருக்குன்னா ஃபஸ்ட்டு 3,8 ஒரு ஃபேர், 6,6 ஒரு ஃபேர், 9,4 ஒரு ஃபேர், 12,2 ஒரு ஃபேர். ஓகே, இதுதான் ரிலேஷன். இப்போ இந்த ரிலேஷனில் ஒவ்வொன்றும் சிமெட்ரிக், ரிஃப்ளெக்சிவ், டிரான்சிட்டிவ் இருக்கா செக் பண்ணணும். இப்போ ஃபஸ்ட்டு ரிஃப்ளெக்சிவ். ரிஃப்ளெக்சிவ் பார்த்தீங்கன்னா இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி இப்போது
இங்கே 3ன்னு இருக்குன்னா ஒரு எலிமெண்ட் 3,3 இப்போ 6 இருக்கு இல்லையா, 6,6 இருக்கு. பட் மற்ற நம்பர் எதுவுமே 3னா 3,3, 8னா 8,8, 9னா அந்த மாதிரி எதுவுமே இல்லை. ஸோ அதனால் இங்கே வந்து பாருங்க, ஒரு எக்ஸாம்பிள் வந்து A is not related to B, தட் இஸ் ஒரு இது 3,3 ஒரு எக்ஸாம்பிளுக்கு இதை எழுதுறோம், நாட் பிலாங்ஸ் டு ரிலேஷன். அப்போ therefore R is not reflexive. R is not reflexive. இது புரியலன்னா இந்த மாதிரி கூட நீங்கள் செய்யுங்க. என்னன்னா given question இருக்கு இல்லையா, அதில் இங்கே எழுதுறோம் பாருங்க, 2A plus 3Bனா ஒரே லெட்டராக மாற்றிங்க, 2A plus ஸோ இங்கே இருக்கிற ஃபேரில் ஒன்றே ஒன்று தான் 6,6 அப்படின்னு நமக்கு வருது. ஸோ வேறு எதுவுமே வந்து அந்த இட் செல்ஃபாக வராதனால இதோட விட்டுடுறோம். ஓகேங்களா, தட்ஸ் ஆல். ஒரு எக்ஸாம்பிள் எழுதுனா போதும், இங்கே மொத்தத்தையும் ஒவ்வொன்றா எழுத தேவையில்ல, இந்த மாதிரி ஒரு இது எழுதுனா போதும். ஓகேங்களா. இப்போ நெக்ஸ்ட் வந்து சிமெட்ரிக். சிமெட்ரிக் ரிலேஷன் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இயர் ஏதாவது ஒரு ஃபேர் எடுத்துங்களேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 3,8 எடுக்கிறோம். there is no 3,8க்கு ரிவர்ஸ் என்னது 8,3 இல்லை இல்லையா. அப்போ இங்கே வந்து இங்கேயும் A is related to B, A is related to B னா பட் B is not related to A அந்த மாதிரி இல்லை. அதனால ஸோ it is R is not symmetric. R is not symmetric. ஓகேங்களா. நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் transitive. ஸோ இந்த transitive மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இந்த சம்மில் ஒரு இது ஞாபகம் வச்சிங்க. இயர் இந்த இடத்துல no fair is of the form. அதாவது டிரான்சிட்டிவ்க்கு வந்து நம்ம வந்து எந்த ஃபார்ம் வந்து யூஸ் பண்ணுவோம், A, B இருக்கணும். நெக்ஸ்ட் இந்த ஸ்டார்ட் ஆகுது பார் B, அது சேர்த்த மாதிரி B, C இருக்கணும். ஓகேவா. தென் AC இருக்கான்னு செக் பண்ணுவோம். இங்கே பாருங்க 3,8ன்னு எடுத்தா 8ன்னு தொடங்குற மாதிரி ஏதாவது இருக்கா, இல்லை. அடுத்து 6,6 எடுத்தா 6ன்னு தொடங்குற மாதிரி அடுத்த ஃபேர் இருக்கா, அதுவும் இல்லை. 9,4 அப்போ 4ன்னு தொடங்குற ஃபேரும் இல்லை. 12,2 2ன்னு தொடங்குற ஃபேரும் இல்லை. ஸோ இந்த ஆப்ஷனே இந்த மாதிரி எடுத்துக்க முடியல, அந்த மாதிரி ஒரு ஃபேர் இல்லைன்னா இது therefore it is transitive. ஞாபகம் வச்சுங்க, நம்ம அந்த டிரான்சிட்டிவ் ப்ராப்பர்ட்டியை செக் பண்ணுறதுக்குரிய ஃபேர்ஸே இல்லைன்னா இட் இஸ் டிரான்சிட்டிவ் தான். ஸோ நம்ம ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து இதுக்கு முன்ன சம்மில் சொல்லியிருக்கோம், எம்டி ரிலேஷன் அப்படின்னு சொன்னால் இட் இஸ் டிரான்சிட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கோம் இல்லையா. இந்த இடத்துல எந்த ஃபேரும் எடுத்து அந்த மாதிரி செய்ய முடியாதப்போ டிரான்சிட்டிவ் ஆகுது. சரிங்களா. தென் ஃபைனலாக ஈக்குவேலன்ஸ். ஃபைனல் இது என்னது, ஈக்குவேலன்ஸ். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரிஃப்ளெக்ஸும் இல்லை, சிமெட்ரிக்கும் இல்லை, டிரான்சிட்டிவ் மட்டும்தான் இருக்குது. அப்போது இட் இஸ் நாட் ஈக்குவலன்ஸ். இட் இஸ் நாட் an equivalence relation. சின்ஸ் ஏன்னு சொன்னால் சின்ஸ் இட் இஸ் நாட் ரிஃப்ளெக்சிவ் அண்ட் சிமெட்ரிக். இது ரிஃப்ளெக்சிவாகவும் இல்லை அண்டு சிமெட்ரிக்காகவும் இல்லை, நாட் சிமெட்ரிக். அதனால நம்ம என்ன செய்ய முடியாது, இது ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் சொல்ல முடியாது. 3 இருந்தால் தான் இது ஈக்குவலன்ஸ் ரிலேஷன். ஓகேங்களா. ஸோ திரும்பவும் பாருங்கள், இந்த சம் ஃபஸ்ட்டு என்ன செய்யணும்னா இந்த கிவன் ரிலேஷன்லேருந்து ஏவுக்கும் பிக்கும் பாசிபிள் வேல்யூஸ் நேச்சுரல் நம்பர்ஸ், ஏன்னா நம்ம எடுத்துக்கிற செட் என்னது, கொஸ்டினில் கிவன் என்னது நேச்சுரல் நம்பர்ஸ், அதை ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ அந்த ஆர்டர் ஃபேர், அந்த ரிலேஷன், இந்த இது இருக்குங்க இல்லையா, இந்த ரிலேஷனு
நம்ம ஒரு ரிஃப்ளெக்சிவ் ரிலேஷன், சிமெட்ரிக் ரிலேஷன், டிரான்சிட்டிவ் ரிலேஷன், ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் இருக்கான்னு இதை வச்சு தான் செக் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ரிஃப்ளெக்சிவ், இங்கே எதுவுமே ரிஃப்ளெக்ட், அதாவது 6,6 தவிர வேற எந்த நம்பருமே 3,3, 8,8, 9,9 அந்த மாதிரி இல்லை. அதனால நாட் ரிஃப்ளெக்சிவ். ஓகேங்களா? அடுத்த சிமெட்ரிக்கு ஏதாவது ஒரு ஃபேர், இது மட்டும் 6,6, ரிவர்ஸ்லையும் 6,6, மற்ற எந்த ஃபேர் எடுத்தாலும், இப்போ நான் இங்கே 3,8 எழுதியிருக்கேன் இல்லையா, நீங்கள் 9,4 கூட எழுதலாம். 9,4 இருக்கு, பட் 4,9 இந்த ரிலேஷன்ல இல்லை. அதனால நாட் சிமெட்ரிக். இந்த டிரான்சிட்டிவ் நல்லா ஞாபகம் வச்சுங்க. இந்த இருக்கிற இந்த 4 ஃபேர்லையுமே இந்த ஃபார்முக்கு எதுவுமே இல்லை. A,B, B,C, அதாவது இங்கே என்ன முடியுதோ அதை வச்சு ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஃபேர் கூட இல்லை. அப்படி இருந்தால் தான் நம்ம கம்பேர் பண்ணி அது டிரான்சிட்டிவா இல்லையான்னு சொல்ல முடியும். அப்படி இல்லாத பட்சத்தில் நம்ம என்ன சொல்லிடணும், இட் இஸ் டிரான்சிட்டிவ் அப்படின்னு சொல்லிடணும். தென் ஃபைனலாக ஈக்குவலன்ஸ் வந்து இது கிடையாது, பிகாஸ் டிரான்சிட்டிவ் மட்டும்தான் இருக்குது, ரிஃப்ளெக்சிவோ சிமெட்ரிக்கோ இல்லாதனால இது நாட் an ஈக்குவலன்ஸ் ரிலேஷன். ஓகேங்களா? நிதிஷ் மேக்ஸ் கைட் ஃபார் கிளாஸஸ் 10, 11, 12. இது கைடில் ஒரு கம்ப்ளீட் கிளாஸ் ஒர்க்.